வணக்கம். நான் சத்யா வர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மக்களுக்குரிய கொடுக்கின்ற வாக்குறுதிகளை முழுமையாக ஒவ்வொரு ஆட்சி அமைப்பிலுமே முழுமைப்படுத்தி இருக்கின்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது மக்களுக்குரிய வாய்ப்புகளை உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்குரிய தேர்தல் அறிக்கையாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மத்திய மாநில கூட்டாட்சி முறை தேர்தல் அறிக்கை 22 பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொள்கைப்படி உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தாரக மந்திரம். இந்தியா ஒரு வலுவான வல்லரசாக விளங்க மத்திய அரசு வலுவாக இருக்க வேண்டும் என்பதை மறுப்பதற்கில்லை. அதே சமயத்தில் மாநில அரசுகளும் அதற்குரிய நிதி நிர்வாக உரிமைகளுடன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அதற்கேற்ப மாநில அரசுகளுக்கு உரிய நிதி நிர்வாக பகிர்வை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்பது எங்களின் கொள்கை. தேர்தல் அறிக்கை 23 மாநிலங்களுக்கான உரிமைகளை பாதுகாக்க இந்திய அரசமைப்பு சட்ட வரம்புக்கு உட்பட்டு மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகார பொறுப்புகளுடன் மாநில அரசுகள் சுதந்திரமாக செயல்பட தேவையான நிதி பகிர்வுகளும் பொறுப்புகளும் மாநில அரசுக்கு முறையாக வழங்கப்பட வேண்டும் என்பதே எங்களின் நிலைப்பாடு. ஏற்கனவே மாறிவரும் சூழ்நிலைக்கு ஏற்ப நிதி பகிர்வு முறையில் கூடுதல் நிதி பகிர்வை மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்பது வலியுறுத்துகிறோம். தேர்தல் அறிக்கை 24 12வது நிதி ஆணையத்திற்கு பிறகு அமைக்கப்பட்ட மத்திய நிதி ஆணையங்கள் தமிழ்நாட்டுக்கென நிதி பகிர்வை படிப்படியாக குறைத்து வருவதை சுட்டிக்காட்டி வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் நிதி பகிர்வு இருக்க வேண்டும் என்பதையும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து தமிழ்நாட்டின் நிதி பகிர்வு குறையாமல் பெறுவதை வலியுறுத்துவோம். தேர்தல் அறிக்கை 25 தொகுதிகள் மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கென தற்போதுள்ள விகிதாச்சாரம் குறைந்து விடாமல் இருக்க தொடர்ந்து வலியுறுத்துவோம். 26 தேர்தல் அறிக்கை கல்வி, மருத்துவம் போன்ற மனிதவள மேம்பாட்டுக்கு உதவும் முக்கிய துறைகள் மத்திய அரசியலமைப்பு சட்டம் பொது பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற எங்கள் நிலைப்பாடு தொடரும். இன்றைக்கு மாநில பட்டியலுக்கு மாற்ற மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இவற்றையெல்லாம் தேர்தல் அறிக்கை 24 மத்திய வரி வசூல், மேல் வரி, கூடுதல் வரி மாநில அரசுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் நிதியில் சேர்க்கப்படாமல் அதை வசூலித்து முழுமையாக மத்திய அரசை பயன்படுத்துவதால் செஸ் மற்றும் சர்சார்ஜ் போன்ற வரிகள் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், நிதியில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற எங்கள் நிலைப்பாடு தொடரும். அதை மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தும்.